friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு வீடியோல ஜாவால வந்து try with resources அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். மெயினா வந்து இந்த try with resources நம்ம ஓபன் பண்ற resources like network connections, database connections, file interfaces இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த try with resources யூஸ் பண்ணுவோம். இது முன்னாடி வந்து finally block-ஐ யூஸ் பண்ணி இத நம்ம அச்சீவ் பண்ணோம். பட் இன்பில்ட்டாவே வந்து Java 7ல இருந்து இந்த ஃபீச்சர் வந்து ஆட் ஆயிருக்கு. சோ இதோட சின்டாக்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்றது சப்சிக்வெண்டா வந்து பார்க்கலாம். Okay friends, இந்த பிரசன்டேஷன்ல வந்து try with resource ஓட சின்டாக்ஸ் வந்து பார்த்திடலாம். try with resource ஓட சின்டாக்ஸ் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து try இருக்கும். tryல வந்து நம்ம யூசுவலா பாத்தீங்கன்னா try catchல வந்து டைரக்ட்டா வந்து floor braces ஆரம்பிச்சு try block and continuously பாத்தீங்கன்னா catch block யூஸ் பண்ணுவோம். பட் இந்த சினாரியோல try blockலயே வந்து நம்ம resources வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோல நம்ம buffer reader வந்து யூஸ் பண்ண போறோம். சோ the try சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா try ஓபன் பிராக்கெட்ல வந்து buffer reader br equal to new buffer reader போட்டுட்டு நம்ம வந்து இங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிசோர்ஸ் தான் வந்து நம்ம ஒன்ஸ் இந்த ட்ரை பிளாக்ல யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஜாவாவோட API வந்து டிஃபால்ட்டா வந்து க்ளோஸ் பண்ணிரும். இதுதான் வந்து try with ஓட சின்டாக்ஸ். இப்போ இதுல வந்து நம்ம ஒரு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து லிமிட்டேஷன் கிடையாது. நீங்க எத்தனை ரிசோர்ஸ் வந்து உங்க ப்ரோகிராம்ல யூஸ் பண்ண போறீங்களோ அத்தனை ரிசோர்ஸ் வந்து நீங்க ட்ரைக்குள்ள வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல இப்போ நீங்க வந்து மல்டிபிள் ரிசோர்சஸ் யூஸ் பண்றோம் அப்படினா அந்த சினாரியோல ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் வந்து நம்ம செமிகோலன் வச்சு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணனும். அப்பதான் வந்து சப்சிக்வெண்ட் ரிசோர்சஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து மல்டிபிள் ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படினு. அதேபோல இதுல மெயினா வந்து இது வந்து எப்படி வந்து ஜாவா API வந்து அச்சீவ் பண்ணது பாத்தீங்க அப்படினா AutoCloseable அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து இத வந்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்க யூஸ் பண்ற எந்த ஒரு ரிசோர்சஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வந்து இந்த ஃபியூச்சரே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்த நம்ம பஃபர் ரீடர், பிரிண்ட் ரைட்டர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த AutoCloseable இன்டர்ஃபேஸை வந்து எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கும். அது எப்படி பண்ணிருக்கு, அது எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்ல வந்து try with resources எப்படி யூஸ் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். student.txt அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல வந்து ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் தான் போட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நேம், அவங்களோட கிரேட் தான் போட்டுருக்கேன். இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இல்ல ஜஸ்ட் வந்து ஒரு மெயின் மெத்தட் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இதுல வந்து try with resources எப்படி யூஸ் பண்ண போறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா try, இதுல வந்து நம்ம buffer reader நான் வந்து GitHub Copilot யூஸ் பண்றேன். அதனால எனக்கு வந்து கோட் வந்து ஆட்டோ ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி வந்து இது என்ன ஃபங்க்ஷனாலிட்டி என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இந்த file.txt-ல மட்டும் நான் ஆக்சுவல் ஃபைலோட பாத்தை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பஃபர் ரீடர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பஃபர் ரீடர் பார்த்தீங்க அப்படின்னா பஃபர் ரீடர் அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைலே வந்து இந்த பஃபர் ரீடர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த ட்ரை பிளாக் வந்து இங்கே ட்ரை வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே இந்த தான் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பஃபர் ரீடர் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். பஃபர் ரீடர் br equal to new buffer reader, இங்கே வந்து ஃபைல் ரீடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து ஆக்சுவல் ஃபைலோட நம்ம ஃபுல் பாத் கொடுத்துருக்கோம். ஃபைல் இங்கே வந்து இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணுறோம் பஃபர் ரீடர் டாட் ரீட் லைன். இங்கே வந்து இன்னொரு சின்டாக்ஸ் வந்து இதில் வந்து நம்ம மல்டிபிள் லைன் வந்து ரீட் பண்ண போகிறதுனால நான் ஒரு ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் லைன்ஸ் இருக்கிறதுனால ஒயில் லூப் யூஸ் பண்ணி ஒரு லைனையும் ரீட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மேட்டிங்காக ஃபைன். இப்போ வந்து நம்ம எழுதி முடிச்சாச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரையில் வந்து நம்ம ரிசோர்ஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து அந்த ரிசோர்ஸை ரீட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ try with resourceனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிருக்கு. இங்கே ரன் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிட்டு நம்ம ஃபைல் இருக்கிற ஒரு என்ட்ரியும் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஃபைன், இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமில் நம்ம அச்சீவ் பண்ண நினச்சது. இது அச்சீவ் பண்ணியாச்சு. பட் இதனால் try with resources என்ன அட்வான்டேஜ் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ்லிலாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ரீட். இப்போ try with resources இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பிளாக் இருக்கும்.
அடுத்து கேட்ச் பிளாக் இருக்கும், அடுத்து ஃபைனலி பிளாக்ல தான் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த ரீடரை வந்து நம்ம மேனுவலாக வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து ப்ரோக்ராமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ சில ப்ரோக்ராமர் வந்து அதை பண்ணியிருக்கலாம், சில ப்ரோக்ராம் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிசோர்ஸஸோட யூஸபிலிட்டி வந்து அது இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிகிரேட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரை வித் ஃபைனலி பிளாக் வச்சு பண்ணோம். பட் நம்ம ட்ரை வித் ரிசோர்ஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபைனலி பிளாக்கே தேவையில்லை. நம்ம எந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை ட்ரை பிளாக்குள்ளே நம்ம கொடுத்துட்டோம்னா ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிரும். அது எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஃபர் ரீடர் கிளாஸை வந்து நம்ம ஜாவா ஏபியில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பஃபர் ரீடர் வந்து ரீடரை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த ரீடர் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் க்ளோசபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த க்ளோசபிள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா AutoCloseableன்னு இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா இந்த இதுமே வந்து AutoCloseableன்றது ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இதுதான் வந்து மெயின் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் அப்படின்ற மெத்தட் இருக்கும். இந்த க்ளோஸ் மெத்தட் தான் வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த க்ளோஸ் மெத்தட் தான் பார்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரை வித் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸை வந்து எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த சினாரியோவில் வந்து இன்டைரக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ரீடரை தான் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணுது. பட் ரீடர் வந்து இன்டர்னலி வந்து AutoCloseable அப்படின்ற இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து உங்கள் கிளாஸில் வந்து நாட் ஓன்லி பஃபர் ரீடர், ஃபைல் ரிலேட்டட், நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், டேட்டாபேஸ் கனெக்ஷன், இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக ரீட் பண்ணுற அந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை வித் ரிசோர்ஸஸ் வச்சு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபைனலி பிளாக் யூஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸஸ் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்பில்ட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் கிளீனப் வந்து பண்ணிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமோட சோர்ஸ் கோடை வந்து நம்ம சேனலுக்குரிய கிட்டப் ரெபாசிட்டரியில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸப்ஷன் எரர் வந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்குரிய உங்களுக்கு சொல்யூஷனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.